ஈஸ்வரோட் எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கற்றுக்குள்ள எப்போது சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா அதை எப்போது விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எது முடியாது என்று சொல்லி நீங்கள் கைவிட்ட காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை கைவிட்டிருக்கலாம், ஆனால் நான் அதை கைவிடலை. ஆமென். அவர் சொல்லுகிறார், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, சகரியா எலிசபெத்துக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. சகரியா ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டார். அவர் அந்த ஜெப குறிப்பை மறுபடி பண்ணவே இல்லை. என் ஒய்ஃபுக்கு, என்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அவர் அந்த ஜெபத்தை நிறுத்திவிட்டார். ஆனால் கர்த்தர் அவர் பண்ணின ஜெபத்தை கேட்டிருந்தார். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஜெபத்தை நிப்பாட்டி வச்சிருக்கலாம், அதை நீங்கள் மறந்திருக்கலாம், நீங்கள் பண்ண விண்ணப்பங்களை மறைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் மறக்கவில்லை. நீங்கள் பண்ணின ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த வார்த்தையை பலமாய் நம்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எது முடியாமல் இருக்கிறதோ கர்த்தர் அதை முடிய பண்ணுவார். God will do the impossible in your life. ஆமென். அதனால் சந்தோஷமாக இருங்க. God bless you.